ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா சிகப்பு அரிசியையும் காய்கறிகளையும் வச்சு செய்கிற அடை தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அடையோட நீங்கள் எல்லா வகையான சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் போட்டிருக்கிற சட்னி வெரைட்டிஸ் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே வந்து ஐகார்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அடை செய்கிறதுக்கு மாவு அரைக்கணும். அதுக்கு வந்து அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா மட்டை அரிசி எடுத்துருக்கிறேன் 1 கப் அளவுக்கு. அதாவது சிகப்பு அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் இந்த அடையோடைய ஸ்பெஷாலிட்டி. இது 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப் அளவுக்கு தோலோடு இருக்கிற உடச்ச உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது 3யுமே ஒன்றா சேர்த்து நல்லா அலம்பி ஊற்றிட்டு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஊற வச்சு இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மாவு அரைக்கலாம். நான் இன்றைக்கி மாவு அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா 5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் உள்ள பூண்டு 1 சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த அடைக்கு தேவையான அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொரன்னு பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு வாசத்துக்காக 3லேருந்து 4 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இப்போ ஊற வச்சுருந்த அரிசி பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அரைக்கணும். அதாவது தண்ணியை அரைச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா அடையோட கன்சிஸ்டன்சியும் அந்த மொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இன்றைக்கி காய்கறிகள் சேர்க்க போகிறோம். பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கினது, ஒரு பெரிய வெங்காயம். இதில் வேணும்னா நீங்கள் முருங்கைக்கீரை அந்த மாதிரி சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நார்மலாக அடை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப மெல்லிஸாக வாக்க முடியாது, கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். இதில் தேவையான அளவு எண்ணெய் இல்லை நெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. ஒரு மிதமான தீயில் ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு அந்த சைடும் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா நம்ம அடையை எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரான சிகப்பரிசி காய்கறிகள் அடை. நாங்கள் வந்து கருவேப்பிலை தொக்கு தேங்காய் சட்னியோட சாப்பிட போகிறோம். இதே மாதிரி அளவுகளோடு இந்த அடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.